ஹாய், இதில் நோட் வேர்ஷன்ஸை பற்றி ஒருக்கா பார்ப்போம். நீங்கள் நோட்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அதில் மெயினாக 2 வேர்ஷன் எப்பயும் காட்டுவாங்க. ஒன்று வந்து எல்டிஎஸ் வேர்ஷன், மற்றது வந்து கரண்ட்டான நார்மல் வேர்ஷன். இந்த கரண்ட் வேர்ஷனில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த எல்டிஎஸ் வேர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஷனுக்கு சப்போர்ட் லாங் டேர்ம் இருக்கும். இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நோட் 14ம் 15ம் இருக்குது. இந்த 14 பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து சரியான கூடவாக இருக்குது, 15க்கு சின்னனாக இருக்குது. இதை நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமடா, நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணமெண்டா இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எப்போ ரிலீஸ் ஆனது நோட் 14 2020 4ஆம் மாதம், எண்டு ஆக போகுது 23 4ஆம் மாதம். அப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு 3 இயர்ஸ் இருக்குது. அப்படியேண்டா என்னண்டா இப்போ நோடை ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஏதும் இஷ்யூஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்தாலும் அதை இந்த டீம் வந்து மேனேஜ் பண்ணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஏதோ செக்யூரிட்டி இஷ்யூ வந்து அதை கண்டுபிடிச்சு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணின வேர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, 14, 12. நீங்கள் கேட்கலாம் 15க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு தானேண்டு. ஏன் அதுண்டா இப்போ 15க்கு ஃபிக்ஸஸ் வராதண்டு இல்லை. இப்போ நார்மலாக வர நோட் வேர்ஷனுக்கு ஃபிக்ஸஸ் வராதண்டு இல்லை. ஆனால் கொஞ்சம் நாளில் அந்த சப்போர்ட் நின்றுடுமன்றது தான் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா 12 வந்து வந்தவர் வந்து எப்போண்டா 2019 வந்தது, ஆனால் 2022 மட்டும் சப்போர்ட் இருக்குது. அப்போ அந்த 12ம் ஒரு எல்டிஎஸ் வேர்ஷன். அப்போ நாங்கள் இப்போ லோக்கலாக ஒரு ப்ரொஜெக்டை சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சரை ட்ரை பண்ணுறோம், லோக்கலாக எதுவும் செய்கிறோம் என்றால் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு போய் ப்ரொடக்ஷனுக்கு போட போகிறோமெண்டா நாங்கள் யூஸ்வலாக நோட் வேர்ஷனை மாற்ற மாட்டோம். ஏனெண்டா ஒரு டீம் ஒன்று வச்சு இல்லாட்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்து அதை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணினோம்னா கூட அதில் வர இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை ஸ்டேபிளாக தான் வச்சுருக்க பார்ப்பேன். அதுதான் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ சாஃப்ட்வேர் ப்ராடக்டோ அப்படித்தான் அது ஒர்க் பண்ணும். அப்போ என்ன பிரச்சனைண்டா கொஞ்ச நாள் போகேக்க அதில் எதுவும் வல்னரபிலிட்டி வந்துச்சுண்டா ஹேக்கர்ஸ் அதுவும் அதை ஹேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு எதுவும் இஷ்யூஸ் வந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்காண்டித்தான் நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த எல்டிஎஸ் சப்போர்ட் இருக்கிற வேர்ஷன்களை கூட ப்ரிஃபர் பண்ணுறோம் நாங்கள். அதால் ஏதும் இஷ்யூஸ் வந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க எங்களுக்கு. இப்போ 15 பார்த்தீங்கன்னா 2020 21 முடியுது. இது ஒரு 6 to 1 இயர்க்குள்ளே இதுண்ட சப்போர்ட் முடிஞ்சிடும். அப்போ லேட்டஸ்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக வர வேர்ஷன்கள் கரண்ட் வேர்ஷனில் வந்து கொண்டே இருக்கும். ப்ளீடிங் டெக் இல்லாட்டி புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொண்டிருக்கும் கரண்ட் வேர்ஷனில். எல்டிஎஸ் வந்து கூட ஸ்டேபிளானதாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் நாங்கள். சரி, இப்படி இந்த மல்டிபிள் நோட் வேர்ஷன்ஸ் இருக்கிறதால நாங்கள் சில வேளை ஒரு ரியல் ப்ரொஜெக்ட் ஒன்றில் ஒர்க் பண்ணுவோம், ப்ரொடக்ஷனுக்கு போக போகிற ரியல் ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம். சில வேளை புது டெக்னாலஜிஸ் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்படி டிஃப்ரெண்ட் நோட் வேர்ஷன்ஸை நாங்கள் மேனேஜ் பண்ணி அதோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு செய்யப்பட்ட டூல் தான் NVMன்றது, நோட் வேர்ஷன் மேனேஜர். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.